ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பொறுமையாக நிதானமாக அழகாக சாம்பார், ரசம், காய் செய்யலாம் வாங்க. வானிலையில் கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டிருக்கேன். குக்கரில் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டிருக்கேன். 2 தாளிதமும் நல்லா கடுகுலாம் வெடிக்கட்டும், சீரகம்லாம் பொரியட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தொண்டங்காவை உங்கள் விருப்பப்படி நறுக்கி வச்சுக்கோங்க. அந்த நறுக்கின காய்கறிகளை இந்த தாளிதம் போட்டோம் இல்லையா, அதோடு சேர்த்து வதக்குங்க. ஒரு தடவை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், மிளகாப்பொடி. நான் தனியா மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் இருந்தால் சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டினா நார்மலாக குழம்பு பொடி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். அல்லது சும்மா கடையில் வாங்குவோம் இல்லையா மிளகாப்பொடி, அந்த மிளகாப்பொடி கூட ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தேவையான மசாலாவும் உங்களுக்கு ஏதாவது மசாலா பொடி போடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது கூட போட்டுக்கலாம். ஸோ எது எது தேவையோ அதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் தண்ணி விடணும். ரொம்ப விட்டுறக்கூடாது. ஸோ 1/2 டம்ளர் வரையிலும் தண்ணி சேர்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 1 அல்லது 2 விசில் விடலாம். நான் 2 விசில் விட்டுருக்கேன். உங்களோட குக்கரை பொறுத்து உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் அதை வேக வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் நம்ம பருப்பு சாதத்தோடு வேக வச்சிட்டோம். ஸோ அந்த பருப்பு தண்ணியை ரசத்துக்கு எடுத்து வச்சிடலாம். பருப்பை குழம்பு பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அந்த கடுகு, சீரகம், கருவேப்பிலை தளிச்சோம்ல, அதுலேருந்தே நம்ம ரசத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்க வேக போடலாம். எண்ணெயில் ஒரு பெரட்டிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. உருளைக்கிழங்கு வேகட்டும். நடுவில் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அது வேகிறதுக்குள்ளேயே நம்ம ஒரு எலுமிச்சை அளவு, பெரிய எலுமிச்சை அளவு புளி ஊற போட்டிருந்தேன். அதை நல்லா கரைச்சி ரசத்துக்கும் சாம்பாருக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது பருப்பு சாம்பார் அப்படின்றதுனால கொஞ்சம் புளி கம்மியாக இருந்தால் கூட ஒன்றும் தப்பில்லை. எந்த அளவுக்கு நம்ம ரசம் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு 1/4 பங்கு புளி இருந்தால் போதும், புளி தண்ணி இருந்தால் போதும் ரசத்துக்கு. பாக்கியெல்லாம் நம்ம இந்த உருளைக்கிழங்குக்காக சேர்த்துடலாம். ஸோ இப்போ ரசத்துக்கு, சாம்பாருக்கு பருப்பு, புளி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு. ஸோ நம்ம சாம்பாருக்குரியதை அதில் சேர்த்துடலாம். ரசத்தை பக்கத்து அடுப்பில் வச்சிடலாம். ஸோ 2ம் அட் அ டைம் போயிட்டுருக்கு. அந்த சமயத்தில் நம்ம அதுக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி எல்லாம் கரெக்டாக 2த்துக்கும் சேர்த்து போட்டிங்கன்னா மறக்காமல் இருக்கும். ஸோ மஞ்சப்பொடி போட்டாச்சு. இப்போ நம்ம பெருங்காயம் போடுறோம். அடுத்து உப்பு போடுறோம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. தேவையாக இருந்தால் நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ ரசத்துக்கு ரசப்பொடி போடுறோம். போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சாம்பாருக்கு வீட்லேயே அரைச்ச குழம்பு பொடி போடுறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சது போடலாம், இல்லாட்டி கடையில் வாங்கினதும் போடலாம். அந்த அளவு மட்டும் காரம்லாம் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து விட்டுறணும் கட்டி இல்லாமல். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரும்போது நமக்கு சாம்பார் ரெடியாக இருக்கும். அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இதுக்கு நடுவில் குக்கர் விசில் வந்துருச்சு. அதை எடுத்து என்னென்னு பார்ப்போம். ரசமும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு ரசத்தை டைல்யூட் பண்ணிக்கலாம். நம்மளோட உருளைக்கிழங்கு சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு, ரசமும் ரெடி ஆகிடுச்சு. அந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க தண்ணி விட்டு. பாருங்கள், குக்கர் எடுத்து பார்க்குறேன். அதில் நல்லா இருக்குது. ஆனால் கீழே லேசாக கசகசன்னு கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் அப்படியே கொஞ்சம் 5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு வதக்கலாம். அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னு சொன்னால் 1 ஸ்பூன் அரிசி மாவோ கடலை மாவோ போட்டு நல்லா பரட்டி விட்டிங்கன்னு சொன்னால் சூப்பராக ரெடி ஆகிடும் உங்களோட தொண்டங்காய் கறி.
இங்கே பாருங்கள் ரசமும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மல்லித்தழை போட்டு மிளகு சீரகம் போட்டு இறக்கிடலாம். சாம்பார் ரெடி. பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு. அடுத்து தொண்டங்காவும் ரெடி ஆகிடுச்சு. அதோட நம்மளோட பருப்பு ரசம் கம கமன்னு சூப்பராக இருக்குது. சாதம் காலையில் பசங்களுக்கு பண்ண லெமன் சாதம் எல்லாம் ரெடியாக இருக்குது. தயிர் ரெடியாக இருக்குது. நாங்கள்லாம் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட வாங்க. இதே மாதிரி பொறுமையாக நிதானமாக வீட்டில் அழகாக செய்யுங்க. நல்லா சாப்பிடுங்க. சந்தோஷமாக இருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.